இப்போ இன்ஸ்டால இஷ்டத்துக்கு பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசிக்கிறாங்க. கார் டிபிஎஃப் அதாவது பெயிண்ட் ப்ரொடக்ஷன் டீம் அது ஒரு அன்வர்த்தி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியும், அது ஒரு ஷார்ட் டைமில் எல்லோய்ஸ் ஆகிரும்னு சொல்லியும், அது மட்டும் இல்லை நம்ம ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் கார் ரீபெயிண்ட் பண்ணாலே 60 to 80 தான் வருது. இதுவே நீங்கள் பிபிஎஃப் பண்ணுறீங்கன்னா 80 to 1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பீரியட்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ், வாட்டர் மார்க் இல்லை பீல் ஆஃப் கூட ஆகிறது கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்புறம் பேசுறதுலேயே தெரியுது அவங்க ஒரு ரியல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோ அப்படி இல்லை பிபிஎஃப் பற்றின நாலேஜோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டாக ஒரு அட்டென்ஷனுக்காக பேசுறாங்க. அது ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்காக மட்டுமே பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்க பேசுறதுலேயே தெரியுது. எதை வச்சு சொல்றேன்னா அவங்க பிபிஎஃப் பண்றதுக்கு பதிலாக ரீபெயிண்டிங் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதுலேயே தெரியுது அவங்க ஜஸ்ட் இது எதுக்காக பண்றோங்கிற ஒரு நாலேஜே இல்லை. நான் பிபிஎஃப் பண்றதோட மெயின் கான்செப்ட் இந்த ஃபேக்டரி ஒரிஜினாலிட்டியை ப்ரிவென்ட் பண்றது மட்டும்தான். நீங்க 1,00,000 கொடுத்து ஃபுல் கார் ரீபெயிண்டிங் பண்ணாலும் அந்த ஃபேக்டரி ஒரிஜினாலிட்டி ஃபீல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. ஒரு காரை ரொம்ப கேர் எடுத்து பாக்குறவங்க, அவங்க காரை அவங்கள மாதிரி பெர்ஃபெக்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. பிபிஎஃப்னா என்ன, பண்ணலாமா வேண்டாமா, அது எப்படி பண்றாங்க, ஒரு ரியல் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயிலாக சொல்றேன். கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.